வணக்கம், நான் உங்கள் சசி. நாங்கள் இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வீட்டில் கருவாடு எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது கட்டா கருவாடு, மிகவும் விலை உயர்ந்த கருவாடு. கட்டா கருவாடு விலை உயர்ந்த மீன். கருவாட்டிலேயே மிகவும் விலை உயர்ந்த கருவாடாக காணப்படுகிற அந்த கட்டா மீன். அது மாத்திரமில்லை, நல்ல சுவையான கருவாடு. அது மாத்திரமில்லை, அந்த கருவாடு அநேக இந்த மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு சொல்லி இந்த பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த சரக்கு கறி செய்வதற்கும் இந்த கருவாடு உதவும். அது மாத்திரமல்ல, எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற கருவாடு தான் அந்த கட்டா கருவாடை பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த கட்டா மீனை வந்து என்னுடைய அம்மா தான் கீறுகிறார். நாங்கள் ஊரில் எடுத்த வீடியோ தான், ஊருக்கு சென்றிருந்த வேலையில். இதை பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த கட்டா கருவாடை வடிவாக வந்து இந்த மீனை வந்து நன்றாக கீறணும். கத்தியால் நல்லா கீறி அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி, அதில் இரத்த வடில் ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லா ரத்தம் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் அகற்றணும். கட்டால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த குடல் மட்டும்தான் இதில் கழிவு. குடலை தவிர மிச்ச எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் பாவனை கெடுக்கலாம், உணவு கெடுக்கலாம். கட்டா முள்ளில் இருந்து சகலதும் வந்து நாங்கள் எல்லாம் உணவு கெடுக்கிறோம். அது மாத்திரமே அந்த கட்டாவை வந்து நல்லா கீறி விடணும். நல்லா கீறினா தான் அதுக்குள்ளே வந்து நல்லா காயும், உப்பு பிடிக்கும். அது மாத்திரமேல அந்த கட்டாவுக்கு முக்கியமாக வந்து நாங்கள் வந்து நல்லா வெயில் காலத்தில் அந்த கட்டாவை வந்து இந்த மீனை வந்து கருவாடு போடணும். மழை வந்து மழை காலத்தில் வந்து ஒரு நாளும் போட முடியாது. ஏன்னு சொன்னால், எலியான் வந்து மொச்சுன்னு சொன்னால், எலியான் வைக்கிற வேலையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அந்த புழு வந்து உடனே வச்சால் அது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கருவாடுமே நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த அம்மா என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த ரத்தம் ஒன்றும் இல்லாமல் வடிவாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறா. பாருங்கள், ஒரு ரத்தமும் அதில் இருக்கக்கூடாது. வடிவாக க்ளீன் பண்ணணும். அது மாத்திரமே நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், கருவாடு வந்து செய்து விற்கிற நாங்கள் ஊர் கருவாடு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மக்களாக இருந்தால் உங்களுக்கு கருவாடு வேணும்னு சொன்னால், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நேரடியாக கருவாடு செய்து, அதாவது ஊர் கருவாடு செய்து உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கருவாடு வேணும், கருவாடு சாப்பிட்ற பிரியராக இருந்தால் நீங்கள் எடுங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் கருவாடு சாப்பிட அனுபவம் இருந்தால் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த கட்டா கருவாடை பொறுத்தவரையில் முள்ளும் கூட நாங்கள் எடுக்கிறோம். முள்ளை கூட எடுத்து நாங்கள் காய விட்டோம்னு சொன்னால், அந்த முள்ளை வைத்து நீங்கள் ஒரு கறி சமைக்க அதை போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வாசனையாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவீங்க. குழந்தைகள் கூட இந்த விரும்பி சாப்பிடுகிற மீன் தான் இந்த கட்டா கருவாடு. கருவாத்திரம் எல்லாம் இந்த கட்டா கருவாடு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ காலங்களில் வந்து அநேக விலை கூடவே இருக்கிறது. அநேக விலை. நாங்கள் இப்போ எங்கே காய விடுறோம்னு சொன்னால், கட்டா கருவாடு நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் தான் நாங்கள் இந்த கட்டா கருவாடு காய விடுவோம், கட்டா கருவாடு செய்கிறோம். அதுவும் எங்களோட ஊரில் இம்பரட்டி ஓரங்கட்டையில் தான் நாங்கள் இந்த கட்டா கருவாடு செய்கிறோம். உங்களுக்கு தேவையானு சொன்னால், நான் எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான கருவாடை நாங்கள் எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மக்களே, உங்களுக்கு தேவையானதுன்னா சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அதை பார்த்திங்கன்னு சொன்னால், இந்தியாவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக எப்படி கீறுபாடுன்னு பாருங்கள். அம்மா எப்படி கீறுறான்னு பாருங்கள் கருவாடை. அது மாத்திரமில்லை, கட்டா கருவாடு மாத்திரமில்லை, நாங்கள் வந்து எல்லா விதமான மீன் கருவாடும் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் டெலிவரி பண்ண எல்லா கருவாடும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், மீனை வந்து இப்போ கட்டாவை வந்து ஒரு சிலேஸாக வந்து கீறி விடணும். கீறி விட்டால் தான் அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் பாடும். அப்போ தான் நல்லா காயும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காயணும் கருவாடு. பாருங்கள், ஒவ்வொரு சிலேஸாக இப்படி அம்மா கீறுறான்னு சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கருவாடெல்லாம் கீறி முடிஞ்சு இப்போ மீன் தலை வேறு இருக்குது. இந்த தலையை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி தலையையும் வந்து காய விட்டு நாங்கள் ஒவ்வொரு பாய்விப்போம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அநேக மீன்கள் வெட்டி முடியுது. பாருங்கள், இந்த வெட்டி முடிஞ்சோடனே இந்த மீனை என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் ஒரு நாள் வந்து நாங்கள் வடு வைக்கணும். ஒரு நாள் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு இதில் வச்சு, ஒரு விரலுக்குள்ள வச்சு நாங்கள் என்ன செய்ய சொன்னால், ஒரு நாள் வந்து அப்படியே ஊற வைப்போம். அது ஒரு நாள் ஃபுல்லாக கிடக்கும். அடுத்த நாள் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி அடுத்த நாள் செய்கிற இதை காட்டுகிறோம். பாருங்கள், நாங்கள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என்ன செய்யறோம்னா ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் இப்போ நாங்கள் மீனை வந்து நல்லா கழுவ போகிறோம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு தான் இந்த வக்கில் போட்டு நாங்கள் ஊற வைக்க போகிறோம். வக்கில் போட்டு வைக்கப்புறம் பாருங்கள், இந்த வடிவாக நன்றாக கழுவணும். அதாவது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் அந்த கருவாட்டுக்கு முக்கியம் வந்து நீங்கள் நல்ல நிலை கழுவக்கூடாது. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட
கடற்கரை இருக்குது, பக்கத்துலேயே கடற்கரை பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரையில் வந்து உப்பு தண்ணியில் வடிவாக கழுவுறோம் பாருங்கள். ஒரு ரத்தம் கூட இருக்கக்கூடாது கருவாட்டில். நல்லா சுத்தமாக கழுவி உங்களுக்கு நான் சுத்தமாக கழுவி தான் இந்த கருவாடை போடணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ரத்தம் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து இலியான் வந்து வச்சிடும். இலியான் வச்சால் வந்து உங்களுக்கு தெரியும், இலியான் வச்சால் வந்து டக்கண்டு புழு வச்சிடும். புழு வச்சா அது கருவாடு வந்து நல்லா இருக்காது, வேறு ஒரு நாற்றம் அடிக்க வலிக்கிட்டுரும். கருவாடு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்காது, மனம் வந்து வேறு ஒரு மனத்தை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா கழுவி வாக்குகளை போட்டு வைக்க போகிறோம், வச்சிட்டோம். பாருங்கள் நாங்கள் அடுத்த நாள் காலையில் எடுத்து வந்தாச்சு. எடுத்து வந்து பாருங்கள் நாங்கள் இப்போ நல்லா கழுவ போகிறோம். அது வந்து உப்பு தண்ணிலாம் கழுவணுமா, நீங்கள் மறைச்சாரி நல்லா கழுவி விடாதீங்க, உப்பு தண்ணியில் கழுவப்படுது பாருங்கள். அது என்ன சொன்னால் இந்த கருவாடு பெருமதிமிக்க கருவாடு, பெருமதிமிக்க மீன். மற்றது நாங்கள் இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற கருவாடு பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கழுவியாச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஊற விட்டு நல்லா கழுவிப்படுது பாருங்கள். கழுவிட்டு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் உப்பும் மஞ்சத்தூளும் கரைச்ச தண்ணி இதுக்குள்ளே வந்து இனிமேல் துவைச்சிட்டு நாங்கள் காய விட போகிறோம். உப்பும் மஞ்சத்தூளுமா இது தண்ணிக்கு கலந்துருக்கு, உப்பும் மஞ்சத்தூளும் கலந்துருக்கு பாருங்கள். அதில் இனிமேல் துவைச்சி நாங்கள் இப்போ காய விடணும். அதை கலந்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் கருவாடுக்கு இப்போ மீனை வந்து நல்லா கழுவுப்படுது. இது என்ன சொன்னால் நேற்று முதல் நாள்தே வந்து நாங்கள் இந்த மீனை வந்து ஊற வச்சுருக்கிறோம். முதல் நாள் வெட்டின மீன் ஊற வச்சு இனிமேல் இப்போ அப்படியே கழுவி வச்சு பாருங்கள். இப்போ மஞ்சளுக்குள்ளே போட்டு படுத்து மஞ்சளும் உப்பும் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கொண்டு நாங்கள் காய விட போகிறோம் பாருங்கள். நல்லா ஊற விட்டோம் பாருங்கள். ஊற விட்டுட்டு நாங்கள் அப்படியே கொண்டு போய் காய விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ஊரில் செய்கிறோம் ஊர்க்கருவாடை. ஊரில் செய்கிறோம் நாங்கள் வீடுக்கு பாவிக்கிற ஊர்க்கருவாடை. அதுக்கு அளவான உப்பும் அளவான மஞ்சத்தூளும் போடுவோம். இதுவே உப்பு கருவாடு இருக்குது, அது ஃபுல்லாக வந்து உப்பு அடித்து வந்து அது உப்பு அடித்து நாங்கள் ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு அப்படியே உப்போட காய விடுறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்த நல்ல வடிவாக நீட்டாக வச்சுருக்கிறோம் பாருங்க. நல்லா பரன் போட்டு அந்த பரனில் தான் பாருங்கள் இப்போ உப்பில் துவைச்ச கருவாடை நாங்கள் வந்து காய விடுறோம் பாருங்கள். உப்பில் துவைச்ச கருவாடு உப்பும் மஞ்சத்தூளும் போட்ட தண்ணியில் போட்ட கருவாடு காய விடுறோம். இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்களோட தோட்டம், எங்களோட காணி தான் பாருங்கள். முன்னால் கடற்கரை இருக்குது, கடற்கரை பக்கத்துலேயே நாங்கள் காய விடுறோம். கடற்கரை பக்கத்தில் நல்லா வெயில் அடிக்கும், அதுவும் வெயில் காலத்தில் நாங்கள் காய விடுறோம் பாருங்கள். என்ன சொன்னால் இந்த கருவாடை வந்து காய விடைக்க மிகவும் அவதானமாக காய விடணும். ஏன்னா ஒரு பாருங்கள் ஒரு கொஞ்சம் கூட ரத்தம் இருக்கக்கூடாது கருவாட்டில். ரத்தம் இருந்ததோ இல்லையான்னு வந்து வச்சிடும். அது மாத்திரமில்லை இந்த கருவாடு கட்டாவில் வந்து கொழுப்பு இருக்கிற கருவாடு வந்து கொழுப்பு வந்து ஒவ்வொரு நாளும் காய கொழுப்பு வந்து விடும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த கொழுப்பை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் துணி வச்சு ஒத்தி எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த கொழுப்பு கருவாலை இல்லாமல் போகும். அது மாத்திரமில்லை அந்த கொழுப்புக்கு வந்து இலியான் வைக்க வலிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கொழுப்பை வந்து தொட்டு எடுக்கணும். ஈரப்பப்பியால் ஈர துணியால் போட்டு எடுக்கணும் பாருங்க. அது மாத்திரமில்லை இந்த கருவாடு மேக்ஸிமம் 4 நாள் செல்லும். நாங்கள் காய விட்டு எடுத்து இந்த கருவாடாய் வர எங்களுக்கு 4 நாட்கள் தேவைப்படும் மக்களே. சும்மா ஒரு நாளில் வந்து நாங்கள் இந்த கருவாடு வந்து செய்ய முடியாது. 4 நாட்கள் கருவாடுக்கு தேவைப்படும். 4 நாட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் பின்னேரம் வெயில் தாண்டு கொண்டு வரவே நாங்கள் எடுத்து வச்சுடுவோம் கருவாட்டு. ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து இலியான் வச்சோன்னு சொன்னால் நாங்கள் போட்டது நாங்கள் இந்த நாளும் பிரியாசப்பட்டது எங்களுக்கு வந்து வீணாயிடும். அதனால் வந்து நாங்கள் உடனே எடுத்துடுவோம் பாருங்கள். கருவாடு நன்றாக பாருங்கள் கருவாடு காய்ந்து விட்டது. பார்த்தீங்களா மக்களே, நன்றாக காய்ந்து விட்டது இந்த கருவாடு பாருங்கள். தலையெல்லாம் அப்படி இருக்கான்ட்டு இந்த பாறையை பொறுத்தவரையில் ஒரு கழிவும் இல்லை பாருங்கள். கருவாடு காய்ச்சி அந்த மாதிரி வந்துருக்கு. சும்மா சமைச்சி சாப்பிட்டா ஒரு கருவாட்டைக்குள்ளே மட்டும் வச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கவே வாய் வருது கருவாடு. இந்த நல்ல ஒரு குழம்பு வைப்போம் மக்களே. நீங்களும் இதை வேண்டி நல்லா சமைச்சி சாப்பிடுங்க, நல்லா குழம்பு வைங்க. அது மாத்திரமில்லை மரக்கறிகளுக்கு போட்டு பார்த்தீங்களன்னு சொன்னால் அதில் ரத்தம் ஒன்றுமே இல்லை பாருங்கள். நல்லா காஞ்சி நல்லா அந்த மாதிரி இருக்குது கருவாடு மக்களே. பார்க்கவே வடிவாக இருக்குது, அந்த மாதிரி காஞ்சிருக்கு. அதுவும் பிலோ அந்த கருவாடு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை நம்பர் 1 கருவாடா கருவாடு நம்பர் 1 மீன்களிலேயே நம்பர் 1 கருவாடு கருவாடு தான். பாரி என்று சொல்கிறார் கருவாடு. தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. சசினிஷா சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிக்க போகிறோம். உங்களுக்கு அப்படி எதுவும் கருவாடுகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்தும் உங்களுக்கு உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவிலே சந்திப்போம். தொடர்ந்தும் நான் உங்கள் சசி
இந்த கருவாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படுத்த துறையில் எங்களுடைய அம்மாவுடைய கையினால் அம்மா செய்த கருவாடு அவள் செய்து இப்போ வேறு ஒரு ஆக்கள் சொன்ன ஓட தந்தபடியாக அவைகளுக்கு செய்து நாங்கள் இந்த கருவாடை கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.